அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளோட S90 பேட்சில் டே 13 வந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தவரை வந்து நம்ம 6 to 8 வரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நியூ புக்கில். ஸோ இப்போ வந்து அடுத்து தமிழில் 9th நியூ புக், சரிங்களா? 9th நியூ புக்கு, 9th நியூ புக்கில் இயல் 1 மட்டும், அதாவது ஃபஸ்ட் இயல் மட்டும். அதாவது டெய்லி நீங்கள் வந்து ஒரு இயல் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த இயலை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது லைன் பை லைன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. படித்ததே வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ரிவிஷனும் பண்ணிக்கோங்க. டே பை டே வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 9th 10th இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? 9th 10th மினிமம் 50% ஆஃப் த கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து 9th 10th நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து ஜிஎஸை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஜாகிரஃபியில் வந்து ஒரு 6 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 10th சோஷியல் சயின்ஸ், அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஜாகிரஃபியில் நம்ம வந்து 7வது லெசன், சரிங்களா? 7வது லெசன் என்ன அப்படின்னா 7வது லெசன் என்ன அப்படின்னா ஹியூமன் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழில் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு மானுட புவியியல். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து டே 13ல், அதாவது தமிழில் வந்து ஒரே ஒரு இயல் மட்டும். அதே மாதிரி ஜிஎஸில் வந்து நம்ம வந்து ஒரு லெசன் படிக்க போகிறோம். அடுத்து நம்ம வந்து ரிவிஷன் பொறுத்தவரை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவிஷனை பொறுத்தவரை வந்து ஜிஎஸில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறில் 9வது லெசன். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 5வது லெசன்லேருந்து 8வது லெசன் வரை ரிவிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து 9வது லெசன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழில் 8th நியூ புக்கை வந்து ரிவிஷன் பண்ணுங்க, சரிங்களா? நியூ புக்கை ரிவிஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆஃப் டே, அதே மாதிரி அடுத்த நாளைக்கு வந்து டே 14ல் ஆஃப் டே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட்டு தமிழில் ஒரு இயல், அதே மாதிரி ஜிஎஸில் வந்து ஒரே ஒரு லெசன் தான். மற்ற எல்லாமே வந்து ஏற்கனவே நீங்கள் படித்தது ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கமெண்டில், சார் நான் இப்போ தான் சார் உங்கள் வீடியோ பார்க்குறேன், நான் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் எப்படி எதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டே 13ல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அதுலேருந்தே வந்து வீடியோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இடையில உங்களுக்கு வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டே 1லேருந்து நீங்கள் எந்தெந்த டே மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து இப்போது இதெல்லாம் வந்து இங்கே அதாவது ரிவிஷன்லேயே வந்து நீங்கள் 8th நியூ புக்கை படிக்குவீங்க அப்படின்ற போது ஸோ முன்னாடி இருக்கிற வீடியோஸில் கவர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.